கொய்யா நம்ம மண்ணில் ஹெல்த்தியாக நம்ம வளர்க்க முடியும், நல்ல விளைச்சல் எடுக்க முடியும், நமக்கு உகந்தது, நம்மளுடைய மண்ணுக்கும் தண்ணிக்கும் உகந்தது கொய்யான்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணதுக்கப்புறம், ம். 2வது முக்கியமான விஷயம், இந்த கொய்யால எந்த ரகத்தை பயிர் பண்ணுறது. ஓ! ஏன்னா கொய்யான்னு எடுத்திங்கன்னா எத்தனையோ ரகங்கள் இருக்குது. இப்போ எல்லா ரகங்களும் நமக்கு அதிக விளைச்சல் கொடுத்துடுறதா, இல்லை அதிக விலைக்கு விற்பனை ஆகுதா அப்படின்னா கிடையாது. அப்போ கொய்யான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரகங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல தான் நம்ம ஏர்லி பேர்டு விவசாய திருவத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 8 இயர்ஸாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிற ஒரே அடிப்படை காரணம், வெறும் பழச்செடிகள் அப்படிங்கிறத தாண்டி, ஏன்னா பழச்செடிகள்னு பார்த்தா ஜென்ரலாக எல்லா நேரத்திலும் இருக்குது, பலரும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, பலவோட கடமை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம எதை முன்னிலைப்படுத்தி கொண்டு போகிறோம் அப்படின்னா, ஏர்லி பேர்டு அப்படிங்கிற ஒரு நேமை நம்ம எந்த அடிப்படையில் வச்சோம் அப்படின்னா, புதிய புதிய ரகங்கள். அந்த புதிய ரகங்களில் அதிக விளைச்சல் குடிக்கக்கூடிய, மார்க்கெட்டில் கன்சியூமர் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்கள், அதிக விலைக்கு விலைக்கு விற்பனை ஆகக்கூடிய பழங்கள். இந்த அடிப்படையில் நம்ம செலக்ட் பண்ணணும் ரகங்களை.